ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூஆர் ஆல் டூயிங் ஃபைன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் தான். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஷெல்ஃபுன்றது மற்ற கபர்ட்ஸ் மாதிரி ரொம்ப டீப்பாக இருக்காது, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி ஆர்கனைசிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நானும் இந்த வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஸோ இதில் ஒரு 5 டிப்பும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. டிப் நம்பர் 1, நீங்கள் எந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு அந்த எம்டி ஸ்பேஸை பார்க்கும்போது நமக்கு கிளியர் கட்டாக எதை எங்கே வைக்கணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2, நம்ம எல்லா பொருளும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த இடத்த ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். நல்லா க்ளீன் பண்ணி முடித்ததும் இப்போ ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு மெடிசன் கேபினெட் இல்லை, இப்போ மெடிசன்ஸ் வைக்கணும் அப்படின்னா குழந்தைங்க கையில் எட்ட முடியாத இடத்துல, உயரமான இடத்துல அதை வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை வாயில் போட்டுடுவாங்கன்ற பயம் நமக்கு இருக்காது. ஸோ எங்களோட மெடிசன் கேபினெட்டை நாங்கள் டாப் ஷெல்ஃபில் வைக்கிறோம். டிப் நம்பர் 4, ஒத்த பொருட்களை ஒன்றா வைக்கிறது. அதாவது ஒரே கேட்டகரி ஆஃப் திங்ஸை ஒன்றா வைக்கும்போது நமக்கு அது எவ்வளோ இருக்குன்ற ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நான் ஒரு ரேக்கில் வச்சுருக்கேன். கீழ் ரேக்கில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர்ஸ், அந்த மாதிரி பாடிக்கு போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறேன். ஸோ தட் இப்போ நமக்கு கிளியராக தெரியும் நம்மக்கிட்ட மாய்ஸ்சரைசர்ஸ் நிறைய இருக்கா, குறைவாக இருக்கா, பர்ஃப்யூம்ஸ் நம்ம நிறைய வச்சுருக்குமா, இல்லை காலி ஆகிடுச்சு நம்ம திரும்ப வாங்கணுமா அப்படின்ற கிளியரான ஒரு ஐடியா நமக்கு அப்போ தான் கிடைக்கும். அந்த பொருட்களை யூஸ் பண்ணும்போதும் நமக்கு டக்குன்னு எடுக்கவும் திருப்பி வைக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் டிப் நம்பர் 4. டிப் நம்பர் 5, ஆல்வேஸ் கீப் அ பிளேஸ் ஃபார் ரேண்டம் திங்ஸ். அதாவது நம்மக்கிட்ட எப்போவும் ஒரு ரேண்டம் திங்ஸ் இருக்கும், அது எங்கே வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அதையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு ஜங்க் ட்ராவர் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய டைமில் இதில் வச்சுட்டு நம்ம அப்புறம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ட்ரை திஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேட்டகரி வைஸ் எல்லாமே பிரித்து ஹஸ்பண்டு தனியாக, என்னோடது தனியாக, குழந்தைங்களுக்கு தனியாக நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ எக்ஸ்பைரி ஆன, பழசான, நமக்கு ஒத்துக்காத ப்ராடக்ட்ஸோ இல்லை
தேவையில்லாத காலியான பொருட்கள் ஏதாவது இருந்தாலும் அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேஸை நீட்டாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.